கடகம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்கும். கடகம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு குணாதிசயம் இருக்குங்க சார். ஸோ அது என்னென்ன குணாதிசயம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுங்க சார். இவங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுற்றிலும் நபர்கள் வந்து இருக்கணும். அந்த நேம் ஃபேம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது அரசியல் இருக்கிறவங்க, இப்போ இருக்கிற அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 ராசி கடகராசி மெயின் பார்ட்டில் இருக்கணும். லக்னத்தை பொறுத்தளவுக்கு இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த அரசாங்கம் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் எல்லாமே அவங்க வந்து அரசாங்கம் பண்ணணும். அரசாங்கம் அம்மா அப்பாவும் அதை சொல்லி கொடுப்பாங்க. இல்லை யாராவது பேசும்போது அந்த இதில் வந்து அவங்க நிறையா போவாங்க. பப்ளிக் ஒர்க்கில் பண்ணுறதுல ரெண்டுலேயுமே சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு வந்து எப்போவுமே இன்ட்ராக்ஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் சொல்கிறது 2 விஷயத்துலையும் இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிப்பாங்க. ஃபஸ்ட்டு வேலை தான் இவங்களுக்கு முக்கியம், அடுத்து தான் தொழில். கடக ராசி கடகலக்னத்தில் கும்பராசியில் இருக்கிறவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது இயற்கையாகவே இவங்களுக்குள்ள ஒரு வாசிப்ஸ் வந்துடும். நான் சொல்கிறது இவங்க ஸ்பீடு ஸ்லோவாக இருக்கிறவங்களை கண்டா பிடிக்காது. கடகராசிக்கு வந்து அந்த ஸ்பீட் இருக்கணும், அந்த டயத்தை ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்குன்னு பணம் வருதுன்னு சொன்னால் கொடுக்கணும்னு ஓடிடுவாங்க. பக்தி ப்ளஸ் நேரில் இருக்கும் வணக்கம் என்ற அம்மோடு எனது ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கடகரோகரா. வணக்கம். கடகம் ராசி கடகம் லக்னம், இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாங்க சார். பொதுவாகவே கடகம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்கும். கடகம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு குணாதிசயம் இருக்குங்க சார். ஸோ அது என்னென்ன குணாதிசயம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுங்க சார். கடகராசி கடக லக்னம் இது வந்து காலபுருஷ தத்துவத்தில் 4வது ராசி, 4வது இடமாக இருக்குது. 4வது ராசி கங்கை இருக்குது. கங்கைக்கு பெண் பேர் தான் இல்லையா, கங்கா மாதா. அதே மாதிரி காவேரி பெண் பேர். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பெண் பேர் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது தாயுள்ளம் படைத்த குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எப்பவுமே இறக்க குணம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். இவங்க ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இடம் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இடம் வாங்கணும், இடம் வந்து இந்த கல்யாண மண்டபம் கட்டணும், அதே மாதிரி லீஸு கூட்டணும், இப்படிங்கிற ஒரு இது. அதே மாதிரி அவங்க எப்படி பார்த்தாலும் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிஸ்னஸ் சென்டர் கொண்டு வந்துடுவாங்க. அதாவது ஒன்று தொழில் பார்க்குற இடத்துல தான் அவங்க வேலையும் வீடும் இருக்கும். வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தொழில் பண்ணுற வேலை பண்ணுற இடமாக அவர்களுடைய எண்ணங்கள் இருக்கும். மேக்ஸிமம் அவங்க இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்துட்டிங்கன்னா தண்ணி, குட்டை, கிணறு, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கக்கிட்ட பக்கத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தது கடகராசியுடைய குணாதிசயம் நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுற்றிலும் நபர்கள் வந்து இருக்கணும். அந்த நேம் ஃபேம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது அரசியல் இருக்கிறவங்க, இப்போ இருக்கிற அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 ராசி கடகராசி மெயின் பார்ட்டில் இருக்கணும். ஓ சரி. 4 ராசி கடகராசி மெயின் இதில் இருக்கவங்க 4 ராசி கடகராசியில் இருக்காங்க ஒரு முக்கியமான கட்சியில். அதேமாதிரி இன்னொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா கடகராசியில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கடகராசி கடக லக்னத்தில் இருக்கிறவங்க மக்களுடைய இதை வந்து சீக்கிரம் பெற்றுடுவாங்க. சீக்கிரம் அவர்கள் வந்து அதை அவங்கக்கிட்ட கொஞ்ச நாள் இருந்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள மறக்க முடியாது. அவங்களுடைய அந்த சிந்தனையே வரக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கடகராசியில் இருக்கிறவங்க இருப்பாங்க. இன்னொருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. அது பேசி அவங்க சரி பண்ணி வச்சுருவாங்க. அது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடியது. அது மாதிரி மல்டிப்புள் கேரக்டர், அதாவது ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்னா, அவங்க வந்து இப்போ அரசியல் மட்டும்தான் தெரியும்னு நினச்சிருப்போம். பிஸ்னஸ் தெரியும், பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். கிடையாது. நீங்கள் படிப்பில் நல்லா வருவாங்க. படிப்பு லாங்குவேஜ்ஸில் சைடில் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க வெளியில் தெரியவே தெரியாது. ஹோம்ஒர்க் பயங்கரமாக ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. உட்காந்து எழுதுவாங்க, இல்லைனா படிப்பாங்க, இல்லைனா எதை ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தூங்கிட்டு இருந்தால் கூட யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தூங்கிட்டு இருந்தால் கூட பின்னாடி என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அந்த ஒரு கேரக்டர் வந்து நிறையா இருக்குது. கடகராசியை மாற்றி அமைத்த தலையெழுத்து இந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துக்கு சேர்ந்துருக்கு. கடகராசி தன்னோட இயல்புலேருந்து மாறி போயிருப்பாங்க. அந்த இயல்புலேருந்து மாறி போகக்கூடிய தன்மை இந்த 5 வருஷத்தில் இருந்திருக்கு. திருப்பியும் அவங்க ரீட்டர்ன் எடுக்கிறாங்க. இப்போது திருப்பியும் சரிப்படாது, நம்ம கடன் அங்கே இருக்குது, தெரியாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், திருப்பி யூட்டர்ன் பண்ணுறான்னு சொல்லிட்டு திருப்பியும் எடுத்து போகக்கூடிய ஒரு டைம் வந்து கடகராசி என்பவர்களுக்கு. ரொம்ப நாளாக இடையில பார்த்துட்டிங்கன்னா ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் அவங்களுக்கு ஜாஸ்தி, ஹெல்த் கான்ஷியஸாக விட்டுட்டாங்க. திருப்பி அதை ரீடேக் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம், ஒரு எண்ணம் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. மல்டிபிள் தாட்ஸ், மல்டிபிளான இது வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் அதில் இருக்குது, பூச நட்சத்திரம் அதில் இருந்துருக்கு.
ஆயில்ய நட்சத்திரம் அதில் இருந்துட்டுருக்கு. இந்த ஜோடியாக்கில் வந்து 12 ராசியை 4 ராசியை பிரிச்சுக்கணும். அதில் வந்து கடைசி ராசி இந்த கடகம். அப்போ இந்த ராசிக்காரங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும், எண்ணம் பறந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அதில் வந்து இருப்பாங்க. 2 விதமான டுவெல் மைண்ட் இருக்கும். ஆன்மீகமும் இருக்கும், லௌகீகமும் இருக்கும். ஆன்மீகத்தில் ஒரு கால், இதுலேயே ஒரு கால் இருக்கும். ஒரு நபரை பார்த்தா அந்த நபர் பண்ணுற மாதிரியே ஒரு ஆசை வந்துடும். அது மாதிரியே ரெண்டு இடத்துல ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட நீங்கள் இந்த ஜாக்கி ஜான் படம்லாம் போனீங்கன்னா பக்கத்தில் நிற்க முடியாது. டமான்னு 2 குத்துவாங்க. படத்தை பார்த்துட்டு வந்து அர்னால் படம் பார்த்தாங்கன்னா அதுக்கு மாதிரி அர்னால்டாக மாறிடுவாங்க. ரஜினி சார் படம் பார்த்து வந்தாங்கன்னா முடிய அடிக்கடி தூக்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குணாதிசயங்கள் வந்து இன்னொருத்தரை பார்த்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, இவங்களை பார்த்து மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் இருக்கும். இப்போ அடுத்து லக்னம் பார்க்க போகிறோம். லக்னத்தை பொறுத்தளவுக்கு இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவங்க வந்து பிரயாணங்கள் ஜாஸ்தி. ஒரு விஷயத்தில் வந்து சாதிக்கணுங்கிற ஒரு வெறி வந்து இருக்கும். அவமானப்பட்டதில் வாலண்டியராக உட்காந்து பேச அவமானம் வாங்கிப்பாங்க. என்கிட்ட ஒருத்தவங்க வந்து ஹாரோஸ்கோப் பார்க்க வந்தாங்க. ஹாரோஸ்கோப் பார்க்க வந்து அவங்க எனக்கு பெரிய அதிசயமாக போச்சு. நான் அவங்களோட ஜாதகத்தை ஃபஸ்ட்டு அவங்க பையனோட ஜாதகத்தை பார்த்தேன். அவங்களோட பார்த்து செக் பண்ணுன்ட்டேன். பையனோட ஜாதகத்தில் ஆயுள் ரீதியாக பாதிப்பு இருக்குன்னு. எப்படி பாதிக்கும் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு கேள்வி. நான் வந்து அவங்ககிட்ட சொல்கிறேன், இல்லை இப்படி இந்த மாதிரி பாதிக்கும்னா என்ன, அவங்க உயிரோடு இருப்பானா இல்லையா அப்படின்னாங்க. அது கேட்குறதுக்கு ஒரு மனசு வேணும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா நம்ம ஆயுள் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே திருப்பி அவங்க இன்னொரு செகண்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இறப்பானாங்கிறாங்க. பேசிகிட்டே அப்படியே கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அது கேட்கணும் அதாவது அதை அனுபவபூர்வமாக அந்த வழியை தானாக எடுத்துப்பாங்க. அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து அதை அனுபவித்து திருப்பி போவாங்க. இது அவங்கக்கிட்ட நிறையா இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப கஷ்டம் அவங்கக்கிட்ட. பெரிய ஆளாக மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோவில் ஏறி போய்ட்டு இருப்பாங்க, ஒரு ரேபிடோ புக் பண்ணி போய்ட்டுருப்பாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் அப்படி தள்ளி வருவாங்க அவங்கக்கிட்ட. இது வந்து கடகராசி தன்னை அறிந்து செய்கிறாங்களோ தன்னை அறியாமல் செய்கிறாங்களோ, ராசியும் கடகலக்னத்துக்காரங்களும் இந்த குணத்தில் அவர்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். பல பேர் வந்து ஏன் சார் இதெல்லாம் பண்ணுறீங்க, இல்லைனா டவுன் டு எர்த்துன்றுவாங்க, ரொம்ப வண்டியில் போனார் என்ன அவர் அப்படி மாறுவாங்க. ஸோ இது கடகராசி கடகலக்னத்துக்காரங்கக்கிட்ட இந்த கேரக்டர் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பாங்க சார். கடகராசி கடகலக்னம் நேயர்களுக்கு ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது அந்த லைஃப் எப்படி இருக்குங்க சார்? அவங்க ஃபினான்ஷியல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு ஃபினான்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக எப்படி இருக்குங்க சார்? நம்ம ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க, கொட்டு போட்டாலும் மோதிர கையில் கொட்டு வாங்கடான்னுவாங்க. வேலை இருந்தால் அரசாங்க வேலையில் வாங்கணும். இந்த அரசாங்கம் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஃபஸ்ட் ஆஃப் எல்லாமே அவங்க வந்து அரசாங்கம் பண்ணணும். அரசாங்கம் அம்மா அப்பாவாக அதை சொல்லி கொடுப்பாங்க. இல்லை யாராவது பேசும்போது அந்த இதில் வந்து அவங்க நிறையா போவாங்க. அந்த அரசாங்க உத்தியோகத்தில் இல்லைன்னா ஒரு டாப் மேனேஜ்மெண்ட், ப்ரைவேட்டாக இருந்தால் அந்த டாப் மேனேஜ்மெண்ட்டில் டாப்பான ஒரு இடத்துல உட்காரணும் அப்படிங்கிறத கடகராசி அன்பர்களுக்கு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு வேளை சார் நீங்கள் சொன்னது இல்லை சார் அப்படின்னா இவங்களோட பாயிண்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு படிப்பில் பிரச்சனை வந்துருக்கும். லிவிங் ஸ்டைலுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க வாழ்ந்த விதத்தில் அவங்க ஸ்டைல் ஆஃப் லைஃப்பில் ஏதேனும் ஒரு ப்ராப்ளம் சின்ன வயசில் இருந்து படிக்காமல் இருந்து அல்லது இன்றைக்கி உயராமல் இருந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்திற்கு கூடிய அந்த லைனேஜ் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. லைனேஜ்னால் அவங்க ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் லிவிங் அந்த 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 வாழ்க்கை முறையில் அவங்க சரியாக சில விஷயத்தை கடைப்பிடிக்கலை. அந்த டயத்தில் உதாரணத்துக்கு படிக்கிற டயத்தில் படிக்காமல் விட்டது, இந்த மாதிரி வந்து 120% கடகராசிக்காரங்க இருப்பாங்க. அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் அரசாங்க உத்தியோகத்தில் இல்லை அப்படின்னா ப்ரைவேட்டில் நல்லா டாப்பான நிலையில் இருப்பாங்க. நிறைய கடை வச்சவங்க, மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, அதே மாதிரி செயின் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடகராசி என்பவர்களுக்கு நிறைய இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கண்டிப்பாங்க சார். கடகராசி கடகலக்ன நேயர்களுக்குங்க சார் ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க, செட்டில் பண்ணிடுவாங்க. அதாவது நம்ம ஃபேமிலி தனி, இது தனின்றதை அழகாக பிரிக்கக்கூடிய ஒரு பெரிய ராசி வந்து கடகராசியில் கடகலக்னத்தில் இருக்கிறது பார்த்துருப்போம். ஒருவேளை இவங்க செலிப்ரிட்டியாக இருந்தால் அவங்க வீட்டில் வெளியிலே காமிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு வீட்டில் வெளியில் கொண்டு வர மாட்டாங்க. அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. இப்போது ஒருத்தர் எப்படின்னா, இப்போ உங்கள் ஒய்ஃப் வந்து போகிறாங்க, ஒரு கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணுறாங்க, நீங்கள் போக முடியல. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபோன் பண்ணுவீங்க, கிளம்பிட்டியாம்மா, எத்தனை மணிக்கு கிளம்பின, கார் வந்துருச்சா, ஏறிட்டியா, அவங்க வந்துட்டாங்களா, சரி. நீங்கள் பாதி தூரம் போயிட்டுருக்க திருப்பி ஃபோன் பண்ணுவீங்க, என்ன பண்ணிகிட்ருக்க, இல்லைங்க காரில் தூங்கிட்டுருக்கேன். போய் இறங்கினதுக்கப்புறம் இறங்கி நேராக ரூமுக்கு போயிடு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் அங்கே ஃபோன் பண்ணுவீங்க, இதை வந்துட்டுருக்காங்க, இன்னொரு 5 கிலோமீட்டரில் வந்துடுவாங்க. இவ்வளோ ஃபாலோ பண்ணுவீங்க கரெக்டாக. கடகராசிக்காரங்க பண்ணுவாங்க இதை. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப் வெளியூர் போனால் மற்ற ராசிக்காரங்க பண்ணுவாங்கள்ல, கடகராசிக்காரங்க டே டு டே லைஃப்பில் பண்ணுவாங்க கடகலக்னத்துக்காரங்க.
என்ன பண்ணுற, என்ன அந்த 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 ஃபாலோ அப் வந்து அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கும். ஃபேமிலியை வந்து ஒரு செப்பரேட்டாக வச்சுருவாங்க. வெளியிலலாம் எங்கே வேணால் சுற்றுட்டோம், பட் தே கிவ் டைமே நீங்கள் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குலாம் சும்மா சொல்லுவாங்க. பட் அது ஃபோன்லேயாவது கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க. அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி லைஃப்பை கொஞ்சம் அமைச்சிக்கிறதுல கடகராசிக்காரங்க கரெக்டாக இருப்பாங்க. சண்டையே போட்டாலும் அடுத்த சமாதானம் பண்ணுறதை கால் ஒழுகிறதுல ரெடியாக இருப்பாங்க. இப்போ கடகராசி கடகலக்ன நேயர்களுக்கு தொழில் அமைவதா இல்லை வேலைக்கு போகிறதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குங்க சார். அது எது அவங்களுக்கு சூட் ஆகுங்க சார்? சூப்பராக கேட்டிங்க. இவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பப்ளிக் ஒர்க்கில் பண்ணுறதுல ரெண்டுலேயுமே சூப்பராக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து எப்போவுமே இன்ட்ராக்ஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் சொல்கிறது 2 விஷயத்துலையும் இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிப்பாங்க. ஃபஸ்ட்டு வேலை தான் இவங்களுக்கு முக்கியத்துவம், அடுத்து தான் தொழில். கண்டிப்பாங்க சார். இப்போது ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போதுங்க சார், பார்ட்னர்ஷிப் தேர்ந்தெடுப்பதில் வந்து தொழிலாகட்டும் இல்லை திருமணம் ஆகட்டும் சார், கடகராசி கடக லக்ன நேயர்கள் யாரிடம் பார்ட்னர்ஷிப் வைக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சார்? கடக ராசி கடக லக்னத்தில் கும்பராசியில் இருக்கிறவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு மைனஸ் இருக்கும். மிதுனத்தில் இருக்கிறவங்க கடகராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆஃப் தாட் ப்ராசஸ் வந்து இருந்துட்டுருக்க நம்ம பார்க்க முடியும். என்ன காரணத்தினாலங்க சார்? இது இயற்கையாகவே இவங்களுக்குள்ள ஒரு வாசிப்ஸ் வந்துடும். நான் சொல்கிறது இவங்க ஸ்பீடு ஸ்லோவாக இருக்கிறவங்களை கண்டா பிடிக்காது. கும்பராசிக்காரங்க எப்போவுமே ஒரு நிதானமாக செயல்பட்டு அதை காலையில் 7 மணியா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு 7:30 கிளம்பிடுவோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கும்பராசி. கடகராசிக்கு அப்படி இல்லை. கடகராசிக்கு வந்து அந்த ஸ்பீட் இருக்கணும், அந்த டயத்தை ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்குன்னு பணம் வருதுன்னு சொன்னால் கொடுக்கணும்னு ஓடிடுவாங்க. இது வந்து கடகராசிக்கு இருக்கிறது. மிதுன ராசிக்காரங்களும் அதை ஒரு கொஞ்சம் லெத்தாஜிக்காக இப்போ ஒரு 7னா ஒரு 7:30 மணிக்கு வரட்டா, காலையில் ஒரு 9 மணிக்கு வச்சுக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் அப்படியே தள்ளுவாங்க. அது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. காலையில் 4 மணிக்கு போகிறோம், நைட்டு 1 மணிக்கு தூங்குறோம், 4 மணிக்கு எந்திரிக்கிறோங்கிறதுல ரொம்ப கடகலக்னம் கடகராசி அந்த கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. கண்டிப்பாங்க சார். இப்போ கடகராசி நேயர்கள் கடகலக்ன நேயர்களோட வாழ்நாள் எப்படி இருக்குங்க பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கோம். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.